ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம குவைட்டோஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸை காட்டுறாங்க. அங்கே ஒரு வசதியான ஒரு பொண்ணு தன்னோட நாய்க்குட்டியை வெளியே கூட்டு வாக்கிங் வரும்போது தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. என் பார்ட்டி எப்படி நடந்துச்சு, அங்கே இருக்கிற எல்லாருமே உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்டே இருக்கும்போது அவளோட நாய் எதையோ ஒன்றை பார்த்து குலைக்குது. உடனே இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் உனக்கு பிறகு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண போகும்போது இவனோட நாய் கரெக்டாக ஒரு புதருக்குள்ளே ஓடிடும். இவன் உடனே அந்த நாயை பார்க்குறக்காக உள்ளே போகும்போது அந்த நாயை ஒரு ஓநாய் கடித்து வெளியே துப்பி போட்டுரும். உடனே இவன் அந்த நாயை பார்த்து, எதுக்காக நீ இப்படி பண்ண, என்னோட நாயை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே வரும்போது அங்கே டாக்கில் வந்த ஒரு கார் இவளை ஆக்சிடென்ட் பண்ணதில் இவன் அந்த இடத்துலேயே ஸ்பாட் அவுட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ்லேருந்து எல்லா நியூஸ்லையும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற காடு பெருசாக தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. அதனால் அங்கே இருக்கிற காட்டு விலங்குகள்லாம் போகிறக்கு இடம் தெரியாமல் ஒவ்வொரு இடமா சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் இதே மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிட்டு காட்டுக்கு பக்கத்தில் தான் தன்னோட வீட்டை வந்து கட்டியிருக்காரு. அப்போ அவர் வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த எலி பாச்சா இந்த மாதிரி பூச்சிகளை அழிக்கிற ஆளுங்க இருப்பாங்க தெரியுமா, அதில் ஒருத்தரை கூட்டி இவரோட வீட்டை வந்து காட்டுறாரு. அப்போ இவர் வீட்டை சுற்றி பார்க்குறவர் அவர் என்ன சொல்கிறோன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய எலி இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவாக இருக்குது, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் குழந்தையும் வந்துடுவாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து இவர் யாருன்னு கேட்கும்போது, இவர் நம்ம வீட்டில் நிறைய எலி இருக்குன்னு சொல்கிறாரு, அதை சுத்தம் செய்யணுங்கிறத பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், சீக்கிரம் அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவரோட பொண்ணு எப்போது போல் அவனோட மாடிக்கு போய் தன்னோட நாய்க்குட்டியோட நைட்டு தூங்கிட்டு இருப்பான். அப்போ வீட்டை சுற்றி மறுபடியும் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவன் கீழெல்லாம் இறங்கி பார்ப்பான், ஆனால் எதுவுமே இருக்காது. அந்த டைம் இவங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் தட்டுற மாதிரி இருக்கும். உடனே இவங்களும் யாருன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்கு போகிறவங்க இவங்க வீட்டை தெரியாமல் கதவை தட்டிடுவாங்க. அப்போ இவங்ககிட்ட ஒரு பேரை சொல்லி கேட்கும்போது, நீங்கள் தேடுற ஆள் நாங்கள் இல்லை, பக்கத்து வீடாக இருக்கோம் அப்படின்னோடனே சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பக்கத்து வீட்டு போயிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வெளியே மரம் ஒன்று ஹீரோவோட கார் மேலேயே விழுந்துருங்க. உடனே ஹீரோவும் அவங்க ஃபேமிலி வெளியே வந்துட்டு இங்கே என்ன நடக்கு, எப்படி மரம்லாம் விழுது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவரோட கரண்ட் கனெக்ஷனும் கட் ஆயிரும். உடனே இவர் காலையில் அதெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஏதோ ஒரு மிருகம் மாதிரி ஒன்று செத்து கிடக்கும். இது எப்படி இங்கே வந்து செத்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு, என்னாச்சு இந்த பிரச்சனைலாம் இந்த காட்டுக்கிட்டே இதான் வீடே வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவரும் பேசிட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டு போகிற அந்த நேரத்தில் அவரை சுற்றி ஓனா இங்கே விரட்டி விரட்டி அவரை வேட்டையாட ஆரம்பிச்சிருங்க. அந்த டைம் டக்குன்னு அவர் கத்துவார், பட் இங்கே இருக்கிற யாருக்குமே கேட்காது. இதுக்கப்புறம் ஹீரோவும் அவர் ஃபேமிலியோடு சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோட வீட்டு வாசலே சில ஓநாய்கள் வேட்டையாட வந்துடும். உடனே இதை பார்த்த ஹீரோ டக்குன்னு வீட்டை பூட்டிட்டு அவரோட குழந்தைய ஃபேமிலியோட உள்ளே போயிடுவார். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த ஒரு சிக்னலும் கிடைக்க மாட்டேங்கி, நம்ம யார்கிட்டயே அது ஹெல்ப் கேட்டால் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துலேருந்து தப்பிக்க முடியும், அப்படி இல்லை இந்த ஓநாய்களுக்காக நம்ம எல்லாம் இரையாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே என்ன பண்ணுவார்னா பக்கத்து வீட்டில் உள்ள ஒருத்தங்க கிட்ட ஹெல்ப் கேட்க வருவாங்க. அதாவது ஒரு பொண்ணு இவங்க வீட்டு கதவை தப்பாக தட்டிட்டு பக்கத்து வீட்டுக்கு போனான்னு சொந்தமா அந்த வீட்டுக்கு. இப்போ ஹீரோ அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க 2 பேரில் ஒருத்தங்களை ஏற்கனவே ஓனாயை அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து கொண்டு இருக்கும். இப்போது அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் உயிரை கையில் பிடிச்சி பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். இப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு போனோடனே அவகிட்ட இங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவனை அது கொன்னுடுச்சு, இங்கேருந்து நானும் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது சரி என் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு போகும்போது அவர்கிட்ட கார் இருக்கும். அந்த காரை இவங்க யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ளே அந்த காரை வந்து அந்த ஓனா இங்கே பஞ்சர் ஆக்கியிருக்கும். இப்போ இவரோட வீட்டுக்குள்ளே போய் மாட்டிடுவார். மாட்டினதுக்கப்புறம் இவருக்கு வீட்டில் எல்லா எலி மருந்து இதெல்லாம் வைக்கிறதுக்காக ஒருத்தன் வந்துருந்தாந்தம்மா, அவனுக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட நடந்ததை சொன்ன உடனே அவனும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துடுவான். கிளம்பி வந்துட்டு அவனும் சாதாரணமாக ஏதோ எலி பெருச்சாலி தொல்லை தான் இருக்குன்னு பார்த்தா இங்கே ஓனாயை பார்த்தோன்னே இவங்ககிட்ட இருக்க கரண்ட் மிஷின் எடுத்து அதை தாக்க போவான். ஆனால் அதுக்குள்ளே அதுங்க இவனை கடிச்சிடும். இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இதுங்கெல்லாம் நம்ம வீட்டையே சுற்றி சுற்றி வருதுன்னு தெரியலேன்னு சொல்லி இவன் வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஓனாய் நிறைய குட்டி போட்டிருப்போம். அந்த குட்டியை யாரோ ஒருத்தர் பிடிச்சி வச்சுருப்பாங்க. இதனால தான் இந்த ஓனாய் இங்கேயே சுற்றிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த ஓனாய் குட்டிங்க எல்லாத்தையும் அங்கே வெளியே போய் எடுத்துகிட்டு போய் அது தாயிட்டு போய் விட்டோம்னா அந்த தாய் அங்கே இருக்கிறது யாரையுமே தாக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடும். இப்போ நம்ம ஹீரோவும் அவன் ஃபேமிலியும் அவன் குழந்தை எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்த வந்து தப்பிச்சு போகும்போது அங்கே இருக்கிற இன்னொரு ஓனாய் டக்குன்னு இவங்க கூட இருந்த ஒரு பொண்ணை கடிக்க போயிடும். உடனே ஹீரோ அந்த இடத்துல அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு கார் எடுத்து விரட்டி போகும்போது இவங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த எலி மருந்து அடிக்கிற ஒரு தந்தமா அவன் தான் இதுக்கு எல்லாமே காரணமாக இருப்பான். இப்போ அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு ஓனாயை கொடுறக்க கத்தி தூக்கிட்டு போகும்போது அந்த ஓனாய் அவனை கடிக்கிறதோட இந்த திரைப்படத்தையே முடிப்பாங்க. இந்த திரைப்படத்தோட கான்செப்ட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓனாயோட குட்டியை எடுத்ததுனாலையும் காடை அடிக்கிறதுனாலையும் மட்டும்தான் இந்த காட்டு விலங்குகள் வீட்டுக்குள்ளே வரும். அப்படி ஒருவேளை வீட்டுக்குள்ளே வந்தால் நம்மளோட நிலைமைகள்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறதா இந்த திரைப்படத்தோட கதை. இந்த திரைப்படம் பிடிச்சி